என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகம்? எங்க போயிட்டு இருக்கீங்க? மாமா மியா! இன்னைக்கு நான் இந்த ஆல்பர்ட்டாவோட வீட்டை மூடி வச்சிருக்க போறேன். ஏன்னா என்னோட தாத்தாவோட பழங்காலத்து பொருட்களை எல்லாம் இங்கிருந்து தூரமா தூக்கிட்டு போய் போட போறேன். ஆனா இத எதுக்காக தூக்கி போடணும் நண்பா? மாமா மியா! இதுக்குள்ள ஒரு அதிசயமான விக் இருக்கு. அந்த விக்கை யாரு தலையில போட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஜோக்கரா மாறிடுவாங்க. அதனால எல்லாரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாங்க. நான் இப்ப எப்படியாவது அங்க இருக்கிற அந்த விக்க திருடிட்டு வர போறேன். அத வச்சு எல்லாரையும் டென்ஷன் ஆக்குவேன். அடடா போலே, இது ரொம்ப மோசமான விக்குடா. போலே, இந்த அப்படி எங்கேயாவது தூரமா கொண்டு போய் போட்டுரு. நீங்க சொன்ன மாதிரியே செய்றோம் குரு. இந்த விக் இத தூக்கி வெளியே போடக்கூடாது. இது எப்பவும் என் தலையில தான் இருக்கணும். மாமா மியா! இனிமே இவனுக்குள்ள இருக்கிற ஜோக்கர் வெளிய வந்துடுவான். எல்லாரையும் அவன் தொந்தரவு பண்ண போறான். ஓடிரே! இன்னைக்கு நான் பண்ண போற வேலையெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் அவங்களோட பாட்டியோட ஞாபகமே வரப்போகுது. இப்ப நான் ஒரு ஆரந்த பால் ஆயிட்டேன். நான் ஒரு பயங்கரமான ஜோக்கர் ஆயிட்டேன். எல்லாரையும் நான் விரட்ட போறேன். எல்லார் உயிரையும் நான் எடுக்க போறேன். மைக்கேலால் ஜெய்கிஷன், நீ சின்ன வயசுல இருந்தே ஜோக்கர் தானே? நான் அடிக்கிற ஜோக் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாரும் கை தட்டி தாகணும். போலே, உங்களுக்கு என்ன பண்றது? ஏதாவது பண்ணி ஆகணுமே. உங்களை மரத்தை தலைக்கீழ கட்டி தொங்க விடட்டுமா? இல்ல சுறாக்கு உங்களை இறையா தூக்கி போடட்டுமா? இங்க பாரு எம்ஜே, இப்படி எல்லாம் நீ நினைக்காத. எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சு விட்டுடுடா. இந்த விக்க நான் போட்டிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பெரிய மனசு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நாம எல்லாரும் ஹக் பண்ணி நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிடலாமா? போலே, ஏதோ எங்கேயோ எரியற மாதிரி வாசனை வரல. அதுவும் பின்னாடி இருந்ததா வருது. இன்னைக்கு நான் பண்ண போற சேட்டையில யாரும் அவங்க இந்த விஷயத்த மறக்க போறதே இல்ல. பாத்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு இது ஹாஸ்லி ரோலியோட டர்ன். அவங்க நல்லதுக்காக நான் நேரத்தை ஒதுக்கி சில விஷயங்களை பண்ண போறேன். ஐயோ, இது எப்படி கிரவுண்டுக்கு அடியில போச்சு? இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த எம்ஜே தான். அப்படின்னா இப்ப நாம எப்படி வெளியில வர்றது? அக்கம் பக்கத்துல கூட யாருமே இல்லையே. இப்ப நாம என்ன பண்றது? பாத்தியா போலே, இந்த எம்ஜே இதோட ஆபத்து என்னன்னு தெரியாம இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்கான். இவனை நாம தடுத்து நிறுத்தணும்னா அவன் தலையில இருக்கிற விக்க நாம எப்படியாவது எடுக்கணும். சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் குரு. போல எதுக்காக அவசரப்பட்ட? இன்னும் நான் உனக்கு பிளான் போட்டே கொடுக்கல. அதுக்குள்ள ஏன்டா அங்க போனேன்? வேணாண்டா போலே, இரு நானும் வர்றேன். அமுக்கி போடி, அட இறுக்கி போடி, அட விடாம இழு போலே. போலே, அடடா, இந்த எம்ஜே அதுக்குள்ள எங்க போயிட்டான் போலே? குரு, எனக்கு என்னமோ அவன் டைம் அப் வாங்கிட்டு தண்ணி குடிக்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் இங்க தான் இருக்கேன். உங்களுக்கு பின்னாடி தான் நிக்கிறேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். டிக்டாக். பை பை. ஏ ஜோக்கர், இது ரோடு, கார்டன் இல்ல. இவ்வளவு ஸ்லோவா நடந்து போய்கிட்டு இருக்க.
இந்த ரோட் நான் போறதுக்காக மட்டும் தான் வச்சிருக்காங்க. நீங்களா போகணும்னா இங்க நீங்க நடந்து போக கூடாது, பறந்து தான் போகணும். அட இது என்ன? பாரு பாரு, பாத்துட்டே இரு. ஐயோ என்ன நடக்குது? நான் பறந்துகிட்டு இருக்கேன். ஏய் தள்ளி போ. இங்க பாரு எம்ஜே, நீ ஜோக்கர்ங்கிற பேர்ல சுல்தான் நகர வாசிகளை ரொம்ப இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ அதுக்கான தண்டனையை அனுபவிச்சாகணும். சுல்தார் நகரத்துல வாழக்கூடிய மக்களே, நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளுங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க இந்த மைக்காலால் ஜெயகிஷனை மதிச்சதே கிடையாது. ஆனா இனிமே நீங்க என் முன்னாடி நிக்கும் போது தலை குனிச்சுதான் நிக்கணும், புரியுதா? இந்த மேஜர் உன்னை வணங்க மாட்டான், ஆனா உன்னை ஜெயிச்சு காட்டுவான். மேஜர் உன்னை ஜெயிப்பாரு. இங்க பாரு, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். அது சரி, நீங்க எல்லாம் கொஞ்சம் ஓவரா ஆடுற மாதிரியே தோணுதே. இந்த மைக்காலால் கோபப்பட்டா என்ன நடக்கணும் உங்க எல்லாருக்கும் நான் காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ, பெரிய ஆபத்து வந்துருச்சு. இந்த மைக்காலால் ரொம்ப ஆபத்தானவன் நினைக்கிறேன். இப்ப மேஜர் பயந்து போய் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த போறாரு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அங்க பாருங்க என்ன வருதுன்னு. வாங்க அதுக்குள்ள போய் நாம முத்த எடுக்கலாம். அடடா போலே, நாம இப்ப முத்தெடுக்க போனோம், நம்ம முதுகுல அது மொத்து மொத்துன்னு மொத்தி விட்டுட்டு போயிடும். அவன் எங்க எல்லாரையும் சாப்பிடறதுக்கு முன்னாடி நீ எங்களை எல்லாரையும் காப்பாத்திடு. இல்ல, இந்த எஞ்சை ஏற்படுத்துற இந்த சிப்பிய எங்களுடைய பாட்டு எப்படி தடுத்து நிறுத்த போகுதுங்கிறத பாரு. அட தக்கத்திமி தாளம் போட்டு குரு பாட போலே ஆட போறான். भोले भोले भोले, अरे भोले भोले भोले, भोले भोले भोले, अरे भोले तो डेंटल तू मेंटल है, अरे इसका नेचर एक्सीडेंटल है. நல்ல வேளையா எம்ஜே தலையில இருந்து அந்த ஜோக்கர் விக்கை எடுத்தாச்சு. இனிமே அந்த விக்கால எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. மாமா மியா. பிஷும் பிஷும், இப்போ எனக்கே நடந்துருச்சு. டிஷும் டிஷும். நான் சொல்றத கேளு எம்ஜே. இந்த குரு அண்ட் போலே ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்க பார்த்தா எப்பவுமே
அது நடக்கவே நடக்காது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எங்களை பிரிக்கவே முடியாது.